ஹலோ மக்களே! ஸோ 2 டேஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு இங்க கொஞ்சம் நல்லா வாட்டர்லாம் வந்துட்டு போயிட்டு நார்மல்ஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோப் நீங்க எல்லாருமே சேஃபா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நம்ம வீடியோஸ வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டேவோட நியூஸ் பேப்பர வந்துட்டு பார்க்க போறோம். அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் லாஸ்ட் 3 டேஸ் இருந்த நியூஸ் பேப்பர்ல இன்னைக்குமே கவர் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பார்ப்போம். லெஃப்ட்டா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனியா உங்களுக்கு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ இன்னியோட நியூஸ் பேப்பருக்குள்ளார வந்துட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா 26 நக்சல்ஸ் கில்ட் இன் கட்சிரோலி. கட்சிரோலிங்கிறது வந்து சத்தீஸ்கருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கட்சிரோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அந்த பக்கத்துல நம்மளுக்கு பார்டர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு இடம். இங்க வந்து 21 அ நக்சல்ஸ வந்துட்டு கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் அண்ட் இந்த அசாம் ரைஃபிள்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டுங்க. எந்த டாபிக்ல அப்படின்னா GS3. ஸோ GS3ல செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா அமைஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எப்படி நடக்குது, நம்ம சுத்தி என்னென்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டு நடக்குது, ஸோ எப்படி நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நடந்தது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தானே தவிர, இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்மளுக்கு டைரக்ட்டா கொஸ்டின் வராது. பட் நம்மளுக்கு எங்கேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நக்சலிசம்னா என்ன? யார் அவங்க? அதுக்கப்புறம் வந்து நக்சலிசம் வந்து நம்ம லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில டைம்ஸ்ல வந்து மாயோயிசம். ஸோ இது எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் டெர்ம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா நீங்க வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அப்பவே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிபல் பண்றவங்கள நம்ம எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நக்சலிசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெரரிஸ்ட் ஈக்குவலா சொல்லலாமான்னு பார்த்தா, அவங்க டெரரிஸ்ட் மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, நக்சலைட்ஸ் ஆர் இந்த நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பீப்பிள் வந்து நம்ம லேண்ட சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சம்ஹவ் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்ட் ரைட்ஸ் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களோட ஓன் ரைட்ஸ பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஃபைட் பண்றவங்க தான் இந்த நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த நேமோட ஒரிஜின் பார்க்கும்போது நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால்ல நக்சல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்கேருந்து ஒரிஜினேட் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நக்சலிசம் அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் நக்சல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் நம்ம நிறையா பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வேற எந்த ஸ்டேட்ஸ்லலாம் பரவலாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, அப்புறம் இந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் நம்மளுக்கு நிறையாவே இருக்காங்க. ஸோ ஒரு 1960ஸ் ரேஞ்சில 1967 எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா. ஸோ அந்த டயத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா வந்தக்கூடிய ஒரு டைம். அந்த 1967ல. ஸோ அவங்களோட ரைட்ஸ்க்காக. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜ் ஆனதுக்கு முக்கியப்பட்ட ரீசன்ஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா, அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் நெறையா இல்ல. பின்தங்கப்பட்டிருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து அவங்க லேண்ட் எல்லாம் பறிக்கப்பட்டு, காடுகளுக்குள்ளார போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அங்க நடந்த டிஃபாரஸ்டேஷன், அப்புறம் லேக் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் பெல்ட்ஸ்ல இருந்ததுனால கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட நெக்லெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல வந்து காணப்படல. அண்ட் காடுகள் அழிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு வீடுகள் இல்லாம வந்து தவிச்சாங்க. ஸோ இந்த மாரி நெறையா பிரச்சனைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நக்சலிசம் வந்துட்டு ரொம்ப அ தீவிரமா வந்ததுக்கு காரணமா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பேசிக்கா நம்ம இத சார்ந்தவங்க தான். பட் டியூ டூ சம் டெவலப்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆஃப் கண்ட்ரி அவங்க வந்து பின்தங்கப்பட்டிருந்தாங்க. இல்லன்னா அவங்களோட ரைட்ஸ் வந்துட்டு பறிக்கப்பட்டிருந்தது அப்டின்னா, பறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற ரீசன்ஸ்க்காக அவங்க வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து பயங்கர இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு? அண்ட் ரீசன்ஸ் என்ன? எப்படி இத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம்? இன்னும் கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும்? கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மெஷர்ஸ் அவங்க சைட்லேருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் வந்துட்டு இது பிரச்சனைகள் வந்து போகவே இல்ல. ஒரு சைடு வந்து பார்த்தா, அந்த மக்களுக்கு அகெயின்ஸ்டா நெறைய ப்ராப்ளம்ஸும் ஏற்படுது. நம்ம ஃபோர்ஸஸே அவங்கள அழிக்கவும் செய்றோம். இன்னொரு சைடு வந்து பார்த்தா, அவங்களோட ஆக்டிவிட்டீஸுமே வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம் லெவலாவும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2 தரப்புலயுமே வந்து பார்த்தா, பிரச்சனைகள் வந்து இருந்துட்டே இருக்கு. இதுக்கான காரணம் வந்துட்டு ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு 2 சைடுமே வந்துட்டு வரல. இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தேவைகள் என்ன? அப்படி நம்ம என்ன பூர்த்தி செய்யறது? அண்ட் செக்யூரிட்டி குடுக்கும்போது எப்படி வந்துட்டு கோஆர்டினேட் பண்றது?
டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸை கோஆர்டினேட் பண்ணி நம்ம எப்படி வந்து செக்யூரிட்டி ஆஃப் த நேஷனையும் வந்து காப்பாற்ற போகிறோம், இல்லைனா வந்து நக்சலிசமை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபோர்ஸஸை நம்ம வந்து டெப்ளாய் பண்ணணும், எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், இதுலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. அண்ட் நக்சல்ஸ் இருக்கக்கூடிய டெரைன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கிறதுனால அவங்கள போயிட்டு அவங்க கூட நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்காகவும் சரி, இல்லைனா அதை வந்து டீல் பண்ணுறதுக்காகவுமே சரி, அந்த டெரெயின்ஸுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம சைடு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ரீச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த இஷ்யூஸ் நம்மளுக்கு நக்சலிசம் வந்துட்டு இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். பட் அவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அகெயின்ஸ்டாக லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம்க்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக நம்ம வந்து டீல் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அவங்களுமே வந்து ஒன் டைமில் நம்ம கூட இருந்தவங்க தான். சில பேர் வந்து நம்மளை இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்லையுமே வந்துட்டு பங்களிச்சவங்களுமே நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ரைட்ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் வந்து கிடைக்கணும். பட் அது வந்து ப்ராப்பரான கோரிக்கைகளாக இருந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டே. ஸோ வந்து இந்த இஷ்யூ நம்மளுக்கு செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்துட்டு ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா அசாம் ரைஃபிள்ஸ் ஆஃபீஸர். ஸோ அசாம் ரைஃபிள் ஆஃபீஸர் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து இன்னும் ஒரு 3 ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தமாக 7 பேர், 4 அதர் ஆஃபீஸர்ஸ் மொத்தமாக 7 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அட்டாக்னால இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா மணிப்பூரில் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ மணிப்பூரில் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி நடந்து அதுவும் ஒரு அசாம் ரைஃபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில் 7 விங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த விங்கு தான் வந்துட்டு அசாம் ரைஃபிள்ஸு. ஸோ அந்த ஏரியாஸை கார்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பேசிக்காக இந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ரீசன் யார் அப்படின்னா பீப்புள் லிபரேஷன் ஆர்மிலேருந்து இருக்கிறவங்க தான் காரணம். அந்த மிலிட்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ஸ்னாலே ஆர்ம்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நமக்கு நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரீசன் பிஹைண்ட் இட் அப்படிங்கிற மாதிரியுமே நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இப்படி ஒரு இன்டர்னல் த்ரெட் ஒரு சைடு நமக்கு வந்து சைனா, பாகிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு த்ரெட் இருக்குன்னு நினைக்கும்போது, நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இந்த மாதிரி ஒரு த்ரெட்ஸ் வருதுமே வந்து பார்த்திங்கன்னா கவலைக்கிடமாக தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்கே வந்து ஆப்ஸ்பாலாம் போட்டு அங்கே வேறு மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருந்தது. ஸோ அதை தவிர்த்தோம். பட் ஸ்டில் அங்கே அண்டர்ஸ் நடந்துகிட்டே இருக்கிறது வந்து யாருக்குமே ஒரு சேஃப்டி இல்லை. ஆஸ் அ ஹோலாக நேஷ்னல் செக்யூரிட்டி ஆஃப் த நேஷனே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆரம்பித்து இதுக்கெல்லாமே ஒரு இது எடுக்கணும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஈவன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கே சேஃப்டி இல்லை அப்படின்னா ஸோ காமன் மேனோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இதோட மேஜரான திங்ஸே. ஸோ யார் நம்மளுக்கு இதில் முக்கியமாக வந்து சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்துட்டு எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் தான் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸில் என்னென்ன பேசிக்காக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே டயத்தில் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் டெரரிசம் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எங்கே இடத்துல நடக்குது, ஏன் மணிப்பூரில் இந்த மாதிரி ஒரு ஆங்குவேஜ் ஏன் திடீர்னு இந்த டயத்தில் ஒன்று வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டே ஆகணும். அண்ட் இந்த பீப்புள் லிபரேஷன் ஆர்மி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம வேற ஏதாச்சும் இதை சேர்ந்தவங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களுமே அதை ஃபார்ம் பண்ணவர் யாரு அப்படின்னா என் பிஷேஸ்வர் சிங் அவர்கள் தான் வந்துட்டு ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இந்தியாவில் மணிப்பூரை வந்து லிபரேட் பண்ணி தனியாக ஒரு ஸ்டேட் ஆரம்பிக்கணும், மணிப்பூரை வந்து தனியாக நம்ம வந்துட்டு கொண்டு வரணும், செப்பரேஷன் ஃப்ரம் இந்தியா விட தனியாக ஒரு கண்ட்ரியாகவே ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த மூமெண்ட்டு பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட்லேருந்து பிரிஞ்சு தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இவங்க தான் இதுக்கு பின்னாடி டெரர் சஸ்பெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள தான் நம்ம வந்து கொண்டு வருவோம். என் பிஷேஸ்வர் அவர் தான் வந்துட்டு இந்த பீப்புள் லிபரேஷன் ஆர்மியை வந்து கொண்டவர். ஸோ இன்ஃபேக்ட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனே நம்மளை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. உங்களோட பிரின்சிபல் வந்துட்டு லெனினிசம், மார்க்சிசம், மாயிசம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. அண்ட் நாகா ரெவல்யூஷனரியிலையும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பீப்புள் இவங்க. சரிங்களா? ஸோ இவங்களுமே ஒரு மிலிட்டன்ட் குரூப், இம்பார்ட்டண்ட்டான மிலிட்டன்ட் குரூப். எப்படி நம்ம வந்துட்டு நக்சலிசம் பார்த்தோமோ அதே மாதிரி இதில் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் இவங்களுமே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான குரூப்பு. ஸோ அவங்களே இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்டர்னல் செக்யூரிட்டி வந்துட்டு
ரொம்பவே ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ இந்த பிஎல்ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1989ல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட். சரிங்களா? ஸோ வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியாக மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ்லேருந்து தனியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட பேசிக்காக நம்மளுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கணும். எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே. பட் இது எல்லாத்தையுமே தனியாக நம்மளோட இந்த லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், மிலிட்டன்ட் டெரரிசம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்துட்டு பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்துட்டு பொல்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏர் பொல்யூஷனை டேக்கிள் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து 2 டே லாக்டவுனும், ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீக் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அதுவே வந்து நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே மாஸ்க் போடணுமா, திரும்ப பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. தீபாவளி அண்ட் அகெயின் நம்ம ராபி சீசனுமே வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டபிள் பர்னிங் இதெல்லாமே வேரியஸ் ரீசன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ டெல்லி அகெயின் இந்த பொல்யூஷன் லெவல் கர்ப் ஆயிருந்தது. கோவிட்னால கர்ப் ஆயிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இப்போ அகெயின் வந்துட்டு இந்த மாதிரி வரத நம்ம சிஓபி 26ல வந்து நம்ம 2070க்குள்ள இந்த மாதிரி எல்லாத்தையும் எமிஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம எர்த்தை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா அவ்வளோ தூரம் சண்டை போட்டு வந்து சண்டைன்னு கிடையாது, ஜஸ்ட் அவங்களோட இதை சொல்லும்போது திரும்ப அகைன் டெல்லியில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்குரியது தான். ஸோ பீப்புள் வந்து நார்மல்சிக்கு ரிட்டனே ஆகாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பபிள் பாலிசி பற்றினது. கவர்மெண்ட் அண்டர் ப்ரெஷர் டு ரீவிசிட் ட்ராவல் பபிள் பாலிசி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக இந்த ட்ராவல் பபிள் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். இந்த டிரான்ஸ்போர்ட் பபிள்ஸ் இல்லைனா ட்ராவல் பபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்லே வந்துட்டு கேட்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்னால லாஸ்ட் இயர் நம்மளுக்கு வந்து மார்ச் 22ஓட வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இந்த ட்ராவல் பபிள் பாலிசியில் 2 கண்ட்ரி, ஸோ இந்தியா வந்துட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தான் இது. 2 கண்ட்ரீஸ்குள்ளார இருக்கக்கூடிய டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெகுலர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அந்த கமர்ஷியல் பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து ட்ராவல்காக டூரிசம்காக இருக்கக்கூடியது எல்லாமே இதெல்லாம் வந்துட்டு கோவிட்னால வந்து ரத்து செய்யப்பட்டிருந்ததோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் ட்ராவல் பபிள் பாலிசி அப்படின்னு சொன்னது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே அந்த கோவிட் மாதிரி பேண்டமிக் எல்லாம் கண்டெயின் பண்ணுறதுக்காக, ஜென்ரலாக பேண்டமிக் எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான். ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் பெஸ்ட்டு மெஷர்ஸ் எடுத்து அவங்களோட பேண்டமிக் எல்லாத்தையுமே வந்து ஹோல்டில் வச்சிருக்கிறாங்களோ அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் நல்லா மெஷர்ஸ் எடுக்கிறீங்க, ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் வராது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடியது தான் இந்த ட்ராவல் பபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசி. ஸோ இப்போதைக்கு 28 கண்ட்ரீஸ் கூட தான் இருக்குது. நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்போட 28 கண்ட்ரீஸ்குள்ளே தான் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லையோ பட் அவங்களோட டைரக்ட் ஃப்ளைட் இல்லை, ட்ராவல் பபிள் பாலிசிலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து எந்த கண்ட்ரிக்கு போக முடியுமோ அந்த கண்ட்ரிக்கு போகணும். அண்ட் அங்கேருந்து ட்ராவல் பபிள் பாலிசி இருந்தால் மட்டுமே இன்னொரு கண்ட்ரி தேர்ட் கண்ட்ரிக்கு வந்து போக முடியும், இல்லைனா அது வந்து போக முடியாது. ஸோ தேர்ட் கண்ட்ரிக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது. நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுனால இதை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் வந்து பேண்டமிக் கண்டெயின் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் பபிள் பாலிசி. ஜஸ்ட் அந்த இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ப்ரிலிம்ஸ் லெவலில் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து நம்ம முல்லை பெரியார் டேம் பற்றி வந்துட்டு ஏற்கனவே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்துட்டு முல்லை பெரியார் டேம் வந்து பயங்கர சேஃபான டேம். நம்ம புது டேம்லாம் வந்து ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஹைட்ரோலஜிக்கலாகவும் ஸ்ட்ரக்சரலாகவும் சீஸ்மிக்கலாகவும் இது வந்து பயங்கர ஒரு சேஃபான டேம் தான். ஸோ அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டியாக இருக்கட்டும், இல்லை அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்லைனா இந்த சீஸ்மிக் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளேட் மூவ்மெண்ட்ஸ்னால அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக பார்த்து தான் வந்து கட்டப்பட்டிருக்கு. அண்ட் 142 வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணாலும் இந்த டேம்னாக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது கேரளா சொல்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லெவலில் வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வச்சு நாங்கள் செக்கும் பண்ணிட்டோம். ஸோ பயப்படணுன்ற வந்து அவசியம் இல்லை, சும்மா குற்றச்சாட்டு கேரளா கவர்மெண்ட்லேருந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஃப்ரிம்மாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தவிர இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று
நம்மளுக்கு இன்னைக்கு நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நான் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டயபெட்டிஸ் டேவாகவும் இன்னைக்கு வந்து கொண்டாடுறோம். அந்த டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. அந்த 2 டயபெட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2. ஸோ இந்த 2 டயபெட்டிஸ்க்குமே நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த 2 டயபெட்டிஸ்மே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எது வந்துட்டு ஃபுல்லாக ஜெனட்டிக்காக வருது, எது வந்துட்டு இதுலேருந்து இன்டியூஸ் ஆகுது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் டேவோட எல்லா இயரும் இன்றைக்கி தான் கொண்டாடுறாங்களா வேர்ல்டு டயபெட்டிஸ் டே, டயபெட்டிஸ் என்ன டைப் ஆஃப் டிசீசஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ 2 டைப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எல்லா இயருமே நம்பர் 14 தான் நம்ம கொண்டாடுவோம். அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த டயபெட்டிஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்சுலினை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ அவரோட பர்த்டேவை முன்னிட்டு தான் இந்த டயபெட்டிஸ் டேவை நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ இன்சுலினை வந்து கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா சர் ஃபெட்ரிக் பேண்டிங் அப்படிங்கிறவர் தான் இன்சுலினை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட பர்த்டேவை முன்னிட்டு தான் இதை வந்து இது பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். பட் நான் கம்யூனிகபிள் டிசீஸில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகி ஈவன் டெத்தெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு டிசீஸாக தான் டயபெட்டிஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறது இனஃபாக ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லைனா ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்குது, ரொம்ப கம்மியாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாலும் வரக்கூடியது தான் இந்த டயபெட்டிஸ். டைப் 1 டைப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. டைப் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்தே வந்துட்டு வர ஆரம்பிக்கிறது தான் டைப் 1. ஓகேங்களா. ஸோ சஃபிஷியன்ட் இன்சுலின் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது டைப் 1. டைப் 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு அந்த இன்சுலினை யூஸ் பண்ணுது, ஸோ ஏஜ் ரிலேட்டடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது தான் இந்த டைப் 2 டயபெட்டிஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போவே வந்துட்டு சைல்டுக்கு டயபெட்டிஸ் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்டியூஸ் ஆகி வர ஆரம்பிக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ டயபெட்டிஸோட எண்ணிக்கை அந்த ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸாக அதோட தாக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு சொல்லணும். ஸோ டயபெட்டிஸ் அஸ் அ டிசீஸ் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ மெயின்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு டயபெட்டிஸ் பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. WHO அங்கீகரிக்கிறது. அண்ட் இது எல்லாமே சென்னை ரெயின்ஸ்க்கு எப்படி எப்படி பண்ணாங்க, ஏன் சென்னையில் ரெயின் காஸ் ஆகுது, அர்பன் டிஃபாரஸ்ட்ரேஷன், அர்பன் செட்டில்மெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கணும். அண்ட் அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோனோசைட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் சாண்ட்லேருந்தே மோனோசைட் வந்து நிறைய எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை ரத்து செஞ்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து ப்ரைவேட் மைனர்ஸ் கிட்ட நிறையா இருக்குது. அதை நம்ம எடுத்தால் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பீச் சாண்ட் வந்துட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா யுரேனியம் எல்லாத்தையும் மேக் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோனோசைட் வந்துட்டு நிறையா இருக்குது. இதை கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இது எல்லாத்தையும் மேக் பண்ண முடியும், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோனோசைட்னா என்ன, ரேடியோ ஆக்டிவ் மினரல்ஸ் நிறைய ப்ரொடக்ஷன், தோரியம் அந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தேவை. ஸோ அதனால ப்ரைவேட் பிளேஸ் கிட்டலாம் இருக்கு, இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் மோனோசைட்னா என்னன்னு வந்துட்டு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அண்ட் பீச் சாண்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்னன்னு கேட்கலாம்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கேட்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பாஸ்கோ ஆக்டில் ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் நடந்துச்சு இல்லைங்களா இன்சிடென்ட்டு, ஒரு கேர்ள் சைல்டு சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ அகெயின் வந்து ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன, போலீஸ் கஸ்டடினா என்ன அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வாட்டி அது கொஸ்டின் பேப்பர்லேயுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் வாட் இஸ் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக வர்றதுனால என்ன மெஷர்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கிறாங்க சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். எக்ஸாம் பாயிண்ட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம்.
போலீஸ் கஸ்டடி அப்படின்னா, போலீஸ் வந்து ஃபிசிக்கலா ஹோல்ட் பண்றது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லாக்அப்ஸ்ல வந்துட்டு நம்ம போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, அது வந்துட்டு போலீஸ் கஸ்டடி. வேறஸ் ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்யூஸ்டு. ஸோ அக்யூஸ்ட் வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் கடியில கன்சிடர்ட் மெஜிஸ்ட்ரேட் ஜட்ஜு கடியில வந்து அவங்க வந்து ஜெயில்ல போடப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுதான் வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரான டிஃபரன்ஸ். லாக்அப் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா போலீஸ் கஸ்டடி. ஒருவேளை ஜெயில்ல இருந்தா அது வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு அ அந்த டீச்சர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாமே நம்மளுக்கு மெயின்ஸ்ல சைல்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குது இல்லைங்களா? ஸோ பாக்ஸ்கோ ஆக்ட், ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சைல்டு லெவல்ல நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிள்ஸா எழுதி, அதுக்கு கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் எடுக்குறாங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து குடுக்கலாம். சை சை இது கவுன்சிலிங் மாதிரி வச்சு எப்படி பிஹேவ் பண்றாங்க, இல்லைன்னா குட் டச், பேட் டச் பத்தி சொல்லிக் குடுக்கறது, அந்த மாதிரி அவேர்னஸ், பேரண்ட்ஸை கூப்பிட்டு எப்பவுமே சைல்டு எப்படி இருக்காங்கன்னு இது பண்றது. அவங்க தன்னோட வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்கள்லாம் எழுதி வைப்பாங்க, செவுத்துல கிறுக்கி வைப்பாங்க, இல்லை பேசாம இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து என்னென்ன மீனிங் அப்படிங்கிறத ரெகுலராக நம்ம வந்து பேரண்ட்ஸையும் அவேர் பண்ணி வைக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம், மெஷர்ஸாக வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எந்த விதத்தில இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லோக்கல் இஷ்யூஸ் நீங்க படிக்கும்போது, ஒரு ஸ்பெசிஃபிக் பாடியோட ரோல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ லாக்ஸ் இன்ஃபார்மென்ட்ஸ் ஆன் பேன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை வந்துட்டு பேன் பண்ணியிருப்போம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் பைலா வந்துட்டு கலெக்ட் பண்ணி த்ரோ பண்ணியிருப்பாங்க ஒரு இதில. ஸோ அதை இவ்வளோ பேன் பண்ணியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு வந்துட்டு சதர்ன் பெஞ்ச் ஆஃப் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் செக்ரட்டரிக்கும், என்வாயர்ன்மெண்ட் செக்ரட்டரிக்கும் ஸ்டியரிங் கமிட்டியில குடுத்த அந்த இது எல்லாத்தையுமே செக் பண்ணி, மானிட்டரிங் கமிட்டீஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த பேன வந்துட்டு ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி, அத வெறும் லெட்டர்ல மட்டும் இல்லாம, நடைமுறையிலயும் அந்த பேன வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, நெறைய பேர் அத வயலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து என்ஜிடியோட ரூல்ஸ் என்ன? எப்ப ஃபார்ம் ஆச்சு? எது வழியா வருது? அது எல்லாமே பிரிலிம்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் மெயின்ஸ்லயுமே நம்மளுக்கு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, COP26 கிளாஸ்கோல நடந்திருந்தது ஸ்காட்லாந்து. ஸோ இந்த டீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய விஷயங்கள் பேசினாங்க. ஸோ 2070யோட நம்ம வந்து நெட் ஜீரோ எமிஷன்ஸ் போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணிருவோம். 2030லேருந்து ரினியூவல் ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, மீத்தேன் பிளட்ஜ், ஃபாரஸ்ட் பிளட்ஜ் இதெல்லாமே வந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பட் அதில் இந்தியா எதுவும் சைன் பண்ணல அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைடே முடிஞ்சிருக்க வேண்டியது இந்தியாவோட இன்டர்வென்ஷனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி நேற்று வரைக்கும் வந்து போச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஃபேஸ் அவுட் பண்ணாமல் ஃபேஸ் டவுன் நம்ம கம்மிப்படுத்தணும். ஒரு வழியா எல்லாத்தையும் வந்துட்டு அகற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பல கண்ட்ரீஸ்க்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபுல்லா ஏன் ஃபேஸ் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு. பட் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே அவங்களோட ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது வந்து குறிக்கோள். டெவலப்டு கண்ட்ரீஸ் அதை வந்துட்டு பண்ணிட்டாங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ இது ஒரு இதுவாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நேத்தில வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2022க்கான சிஓபி எங்க, 2023க்கான சிஓபி எங்க அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஈஜிப்ட்லேயும் யுஏஇலையும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ 2022க்கானது. 2023 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யுஏஇல நடக்க போகுது. அண்ட் 2022 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது சிஓபி 27 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல வந்துட்டு நடக்க போகுது. சரிங்களா? அத நேத்திக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ வந்து கிரிப்டோ கரன்சிஸ் பத்தின ஒரு விஷயங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா கிரிப்டோ கரன்சிஸ்க்கு ரெகுலேஷன் வந்து கிடையாது. பட் அதை பத்தின தப்பான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ என்னன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்துட்டு பேக்கிங் பண்ணுறாங்களா இல்லையா? பிட்காயின்ஸ்னா என்ன? ஏன் வந்துட்டு பேன் பண்ணுறாங்க? ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரேடிங் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து பேனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க.
பட் வந்து ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு கிடையாது. அடுத்தது வந்து S-400 பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ S-400 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மிசைல் நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக மோடி அவர்களை வந்து மீட் பண்ணி, ஏன்னா யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க, கேஸ் கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் வழியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த S-400லாம் ஈரான், நார்த் கொரியா அண்ட் ரஷ்யாவோட யாரும் எந்த கண்ட்ரிஸ் வந்து டீல் வச்சிருந்தாலும் அதை நாங்கள் வந்து அப்போஸ் பண்ணுவோம், சாங்ஷன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா S-400 வந்துட்டு வாங்குறதுக்கு டிசம்பரோட வந்துடும். அண்ட் ரஷ்யன் பிரைம் மினிஸ்டரோட வேற இது பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு நடக்க போகுது பேச்சு. ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூஎஸ் வந்து இது அண்டா மேலே என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. S-400 வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். பட் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் S-400 வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிசைல். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடியுமே வந்து போட்டிருக்காங்க, ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. பட் நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதோட டெலிவரி எல்லாத்தையுமே நம்ம வாங்க போகிறோம். மிசைல் டெக்னாலஜியில் நான் சைனா பாகிஸ்தான் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மிசைல் சிஸ்டம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஏற்கனவே இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் ஈரான் கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஎஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் அதுக்கு அக்னாலேஜ் பண்ணி 2019 வாங்கியிருக்க மாட்டாங்க. பட் என்ன ஆயிருக்கும்னா அது இந்தியன் எக்கானமி மேலே பயங்கரமாக ஒரு இது எடுத்திருக்கோம், ரொம்பவே ஒரு பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கோம் ஃபால் ஆஃப் த எக்கானமிக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு இதை நம்ம பண்ண முடியாது, இது நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் தரப்புலையுமே வந்து இருக்காங்க. பட் ஸ்டில் 2 சைடும் பேச்சுவார்த்தைகள் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். பட் இப்போதைக்கு S-400 மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்கர் ஃபேர் வந்துட்டு அஜ்மேரில் நடக்க போகுது. ஸோ புஷ்கர் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கன்சிடர் பண்ணுறது வந்து பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு இது எல்லா வேர்ல்டுலேயே வந்து பிரம்மாக்கு டெம்பிள்னா அது புஷ்கரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர். ஸோ இங்கே கேமல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து அவங்க எப்படி வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மீட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த புஷ்கர் ஃபேர். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது அப்படியே மூவ் ஆன் ஆகலாம். அடுத்து மூவ் ஆன் ஆனோம் அப்படின்னா ஓகே, இது வந்து பிளாக் ஹோல். நம்மளுக்கு தெரியும் பிளாக் ஹோல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கடந்த ஒரு 5 இயர்ஸாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் பற்றி நம்மளுக்கு எவ்ரி இயர் பிளாக் ஹோல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பிளாக் ஹோல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ என்ன புது டெவலப்மெண்ட்ஸ் வந்தாலும். ஸோ பிளாக் ஹோல்ன்ற கான்செப்ட் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் அவர்கள்லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிளாக் ஹோல் எல்லாமே வந்திருக்கும். ஸோ பிளாக் ஹோல்லேருந்து அந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ இதில் ஒரு என்ன இந்த ஸ்டடியிலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னா 2019 EHT, அதாவது இவெண்ட் ஹெரைசான் டெலஸ்கோப், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலான M87 பற்றி ஒரு கேலக்ஸி மிசியர் 87 அப்படிங்கிற கேலக்ஸியில் ஒரு பிளாக் ஹோலை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இதை நம்ம வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டோம். பட் இது வந்து பிளாக் ஹோலாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலாரிட்டி, நேக்கட் சிங்குலாரிட்டி, இந்த மாதிரி பல டேர்ம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரீஜியன், ஒரு சென்ட்ரல் ரீஜியன். இது ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் சன்னை விட வயதான ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அழியும் பொழுது அவங்க கொலாப்ஸ் ஆகும்போது எல்லாமே சேர்ந்து ஒரு சென்டரில் ஒரு புல்லில் போய் ஒரு சென்டரில் ஒரு கிராவிடேஷனல் புல்லில் போய் எல்லாமே விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி விழுந்த ஒரு சிஸ்டம்மை விழுந்து அந்த எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது. அண்ட் இந்த சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2ஆ வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஏரியா கிராவிட்டி வந்துட்டு எல்லாத்தையும் ஈர்க்கும், அதாவது லைட்டை கூட வெளியே விடாத அளவுக்கு ஒரு ஹை லெவல் ஆஃப் கிராவிடேஷன் இருக்கக்கூடிய ஒரு இந்த சென்ட்ரல் ஏரியா, அதை சுற்றி ஒரு இமேஜினரி சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பவுண்ட்ரி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்த சென்ட்ரல் ஏரியாவை சிங்குலாரிட்டினும் அண்ட் இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இமேஜினரி பவுண்ட்ரியை வந்து ஹரைசான்னும் சொல்கிறோம்.
ஸோ இப்படி தான் சிஸ்டம் எப்போவுமே இருக்கும். இந்த ஒரு பவுண்டரி இப்படி தான் சிஸ்டம் இருக்கும். இந்த சிங்குலாரிட்டி கிட்ட போற எதுவுமே வெளியே வராது அப்படிங்கிறது தான் பிளாக் ஹோலோட கான்செப்ட்டா அமைஞ்சிருக்குது. நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹரைசான் தான். நம்மளுக்கு பிளாக் ஹோல் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா பிளாக் ஹோல்னா இந்த ரெண்டுத்தையும் கொண்டு தான் அமைஞ்சிருக்கணும்னு இல்லை. சம்டைம்ஸ் அந்த ஹரிசான் இல்லாமலும் போகலாம். ஸோ அந்த விஷயம் தான் நம்மளுக்கு வந்து M87 ஸ்டார், அதாவது அந்த M87ல கேலக்சியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல்னு சொல்கிற இடத்துல நடந்திருக்கும். ரீசன் என்னன்னா அது ஒரு நேக்கட் சிங்குலாரிட்டியாக கூட இருக்கலாம். அதாவது அந்த ஹரைசான் வந்து சுற்றி இல்லாமல் வெறும் அது சிங்குலாரிட்டியாக இருக்கலாம். அந்த சிங்குலாரிட்டியை நேக்கட் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து இன்னும் போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வரும்போது தான் அது எப்படி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீகா வைரஸை பற்றின ஒரு விஷயம். ஸோ ஜீகா வைரஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து மெஷர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க எப்படி அதை கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மஸ்கிட்டோஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஜீகா, டெங்கு, சிக்கன் குனியா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே மஸ்கிட்டோ தான் கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த 2 ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் பேசுது. ஸோ அகெயின் வந்து இது நமக்கு எல்லா பேப்பர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடாக வரதுனால. ஸோ பாலிசி வைஸ் நம்ம என்னென்ன பண்ணணும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா GS2லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாலிசி வைஸ் நம்ம என்னென்னலாம் பண்ணணும். ஸோ வெறுமனே அந்த மஸ்கிட்டோஸை மட்டும் தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மஸ்கிட்டோ பார்ன் டிசீசஸை எப்போ அந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங் சீசன் அதிகமாக இருக்குது, இல்லை இப்போ இந்த டிசீஸ் காசிங், ஸோ அவங்க வந்து மாய்ஸ்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் வராங்க அப்படின்னா அந்த டைமில் மாய்ஸ்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் வராங்களா, ஹாட் கிளைமேட்டில் வராங்களா, எந்த மாதிரி கிளைமேட்டில் வராங்கன்றதை பார்த்து இன்சிடென்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டைமில் டேட்டாவை கலெக்ட் பண்ணி சேட்டலைட் டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ப்ரெட்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம். அந்த அந்த மாதிரி ரெயின்ஃபால் ஈவென்ட் போது நடக்குது அப்படின்னா எந்த இயர்ல இப்போ எல்னினோலாம் இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். லாலினா இருந்துச்சு அப்படின்னா ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நமக்கு வந்து மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் வந்துட்டு அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வார்னிங் அண்ட் ஃபோர்காஸ்ட் கொடுத்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். டிசீசஸோட நம்பரை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் இன்னொரு வேவாக வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் அதான் நெக்ஸ்ட் அவுட் பிரேக்கை வந்துட்டு இது பண்ணி தடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஒன்று வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கிளென்லினஸ் வந்துட்டு ட்ரைவ்ஸ் கொண்டு வருது, வேக்சினேஷன் இருந்தால் வேக்சினேஷன் போட்டுக்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்ஸ் தட் ஆர்பிட் த பேர் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு பேர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்துட்டு பேர்னா 2 ஸ்டாரை வந்துட்டு ஆர்பிட் பண்ணக்கூடிய பிளானட்ஸை வந்துட்டு சர்க்கம் பைனரி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ சர்க்கம் பைனரி 2 ஸ்டார் இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஸ்டார்ஸை சர்க்கம் பைனரி ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இது நம்ம வந்து வெறுமை ஒரு இந்த ஈவெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தோம். சும்மா ஃபிக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிஜமாலே இருக்குது அப்படின்னு நாசாவோட கெப்லர் அண்ட் டெஸ் மிஷன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த மிஷன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம். S400 பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா MP லேட் ஸ்கீமு. ஸோ MP லேட் ஸ்கீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம் எதுக்குன்னா ஒவ்வொரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கும் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், டியூரபிள் அசட்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடியது. இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது 50 லேக் இருந்துச்சு. நரசிம்மராவ் அவர்கள் கவர்மெண்ட்டில் வந்துச்சு. 1993ல வந்திருக்கும். 94ல் 1 crore ஆக்கியிருப்போம். அதுக்கப்புறம் 2 crore ஆக்கி இப்போ 5 crore வந்திருக்கும் 2011 to 12ல். பேண்டமிக்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். பட் அதை திரும்ப ரெஸ்யூம் பண்ண போகிறோம். பட் ஃபுல்லாக ரெஸ்யூம் பண்ணல. இப்போதைக்கு லாஸ்ட் வீக் ரெஸ்யூம் பண்ணிட்டோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்யூம் பண்ணாமல் 2 crore கொடுத்து தான் ரெஸ்யூம் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கீமில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஏரியாஸ் கொண்டு வரதுக்காக டியூரபிள் ரோட்ஸு, அப்புறம் அந்த என்னென்னலாம் அசட்ஸ் தேவையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசட்ஸ் அதுக்காக பண்ணுறது தான் இந்த ஸ்கீமு.
பட் இதில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லோக்சபாவா இருந்துச்சுன்னா, அவங்க எந்த கான்ஸ்டிட்யூயன்சியோ அந்த கான்ஸ்டிட்யூயன்சில வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். ராஜ்யசபாவா இருந்தா, ஸ்டேட் அவங்க எலக்ட் ஆன ஸ்டேட்ல எங்க வேணாலும் அவங்க வந்துட்டு கொண்டு வரலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியால எங்க வேணாலும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமு. 5 crore வந்துட்டு ஒவ்வொரு எம்பிக்கும் அலாட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் டிசாஸ்டர் ஹிட் ஆன ரீஜியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க குடுக்கணும் அப்படின்னா, 2 crore வரைக்கும் குடுக்கலாம். ஸோ டிசாஸ்டர் ஹிட் ஆன ரீஜியனுக்கு அவங்க டெவலப்மெண்ட்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 crore 25 lakh வரைக்கும் குடுக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் 25 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ஹிட் பிளேஸஸ்க்கு ஒரு இயர்ல வந்து குடுக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு லேப்சபிள். சப்போஸ் கம்ப்ளீட்டா 5 crore இந்த வாட்டி யூஸ் பண்ணல அப்படின்னா, அது அப்படியே கேரி ஓவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு லேப்சபிள் ஃபண்டும் கூட. ஓகேங்களா? ஒரு ஒரு இயர்க்கு குடுக்குறது 5 crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 crores தான் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, 2 crore நெக்ஸ்ட் இயர் கேரி ஓவர் ஆகி 7 crore ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேப்சபிள் ஃபண்ட்ல தான் வரும். பேண்டமிக்னால ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். பட் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. ரீசன் என்னன்னா, ஸ்டேட்டுக்கு வந்து ரெவென்யூவே ஜெனரேட் ஆகாம இந்த ஃபண்டை வச்சு தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இதுவும் வராம போனது வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பெரிய லெவல்ல வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு சேஞ்சும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா, இது வெறும டியூரபிள் அசெட்ஸ்க்கு மட்டும் இல்லாம, இப்போ இருக்கக்கூடிய அந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எஜுகேஷனல் ஆக்சஸ்லாம் கம்மி ஆயிடுச்சுன்னா, அவங்களால வாங்க முடியல. அந்த லேப்டாப்ஸ் அதெல்லாம், ஃபோன்ஸ் அதெல்லாம் இல்லாததுனால. ஸோ அதெல்லாமே ஆன்லைன் எஜுகேஷன்லாம் யார் மிஸ் அவுட் ஆகுறாங்களோ அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பி லேட் ஸ்கீம் வழியா அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எம்பி லேட் ஸ்கீம் வந்து ரொம்ப 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 நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் வந்து GS2 மெயின்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவலில் டேரெக்டாகவே ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்போர்ட்ஸ் இஷ்யூ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க டேஃபில் போடும்போது. ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். பத்மா அவார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் நம்ம. அவார்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அன்ஷன் அவார்டு இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மேஜர் ஜான்சன், அர்ஜுனா அவார்டு. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். அதை நம்ம தனியாக வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பரில் இந்த இதெல்லாம் தான் இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அகைன் இஷ்யூஸோட சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.